நிறைய டைம் பீட்ரூட் அல்வா பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு டைம் கூட கேரட் அல்வா பண்ணதே இல்ல. சரி இன்னைக்கு கேரட் பண்ணலாம்ட்டு ஒரு 3 கேரட்ட வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். ஆனா துருவதான் முடியல. பயங்கரமா கை வலி வந்துருச்சு. ஃபைனலா எல்லா கேரட்டுமே துருவி எடுத்தாச்சு. கனமான சட்டி ஒண்ணு வச்சுக்கணும். நான் வந்து சின்ன குக்கரை வந்து எடுத்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போதே 2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு கேரட்டை நல்லா பால்லே வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால் பொங்கி பொங்கி வரும். அப்போதைக்கு கேரட்டை நல்லா கிளறி விட்டு ஃபுல்லா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சுகர் சேர்க்கணும். நான் எவ்வளவு கேரட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சுகர் சேர்த்திருக்கேன். சுகர் சேர்த்தோன்னா தண்ணி விட்டு வரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து வச்சிருந்த முந்திரி ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி பிளேட்ல வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். மேல டெக்கரேட்டுக்கு ஏதாச்சும் போட்டுக்கலாம். நான் முந்திரியவே லைட்டா கட் பண்ணி போட்டிருந்தேன். டக்குன்னு ஸ்வீட் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.